காவிரி விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசிய பேச்சு தற்பொழுது தமிழகம் முழுவதும் பேசு பொருளா மாறி இருக்கிறது. அவசர கதியில் அவர் கைதும் செய்யப்பட்டு தற்பொழுது விசாரணை வந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் இந்த மாதிரி பதட்டமான சூழல் ஏற்பட்டதுக்கு யார் காரணம்? தமிழக அரசோட நடவடிக்கை சரின்னு பாக்குறீங்க? இன்னைக்கு ஒரு சமத்துவம் காண்போம்ங்கிற நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கிறேன். சமத்துவத்தில் பாலின சமத்துவம் ரொம்ப முக்கியமானது. பெண்களை எந்த சூழலையும் இழிவுபடுத்தக்கூடாது. இது தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, சமத்துவ பெரியார் கலைஞர் உள்ளிட்ட அத்தனை தலைவர்களுமே பெண்களுக்கான சமத்துவம் கொண்டு வந்தது அவர் தான். அதனால் பெண்களை நம்ம எந்த விதத்திலும் நம்ம அவர்களை இழிவுபடுத்துகின்ற விதமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா நாங்கள் இந்த மேடையில் அதை தான் நான் சொல்லியிருக்கோம். அது யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் பெண்களை இழிவுபடுத்துவது, டிரான்ஸ்ஜெண்டரை இழிவுபடுத்துவது, மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்துவது, இம்மாதிரியான ஒரு சமூகத்தில் ஒரு சமத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. அதை நோக்கி தான் நாங்கள் சமூகத்தில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கேபினெட் அந்தஸ்துக்கு இணையானது. அவருடைய இந்த பேச்சு ரசிக்கத்தக்கபடி இருந்துச்சா? இல்லை, யாராக இருந்தாலும் பெண்களை கண்ணியமாக நம்ம நடத்த வேண்டும். அம்மாதிரி தான் நம்ம என்னுடைய தலைவர் அவர் யாராக இருந்தாலும் பெண்களிடத்தில் நம்ம ஒரு கண்ணியமாக அவர்கள் நடத்த வேண்டும், பேச வேண்டும் என்பதுதான் அரசியலமைப்பு சட்டமே வழங்கி இருக்கிறது. சமத்துவம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கின்ற ஒரு மகத்தான ஒரு உரிமை. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம செயல்படணும். அது ரொம்ப முன்மாதிரியாக ரோல் மாடலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய. முதல்வராக பொறுப்பெடுத்ததுக்கு பிறகு தொடர்ந்து கைது செய்யும் நடவடிக்கையில் மட்டும்தான் இவர் ஈடுபட்டு விட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அது எப்படி பார்க்கலாம்? இல்லை, மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி யாரை கைது செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஒரு பொறுப்புள்ள பதவி அனிதா ராதாகிருஷ்ணன் அதான் ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருப்பவர்கள் என்ன மாதிரி பேச வேண்டும்? சட்டப்பேரவைக்குள் எலும்பை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றது ஒரு பொறுப்புள்ளதா? நான் இந்த பொதுவெளியில் இந்த சமூகத்தில் நான் கடமைப்பட்டிருக்கேன். பொது வெளியில் பேசும்போது வன்முறையை தூண்டுவது, சமூக பதற்றத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது கூடாது. ஆக யாராக பேசினாலும் கடந்த காலங்களில் அந்த மாதிரி பேசியவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக அந்த அடிப்படையில் தான் நடக்க, தனிநபர் அடிப்படையில் பழிவாங்கும் நடவடிக்கை எந்த நடவடிக்கையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டமன்றத்தில் அவர் பங்கேற்க கூடாதுன்றதுக்காக நீதிமன்ற உத்தரவையும் மீறி அவசர கதியில் கைது செய்யப்பட்டதாதான் திமுக தரப்புல தொடர்ந்து சொல்லப்படுது. பெண்களுக்கு எதிராக பேசினது அவர் அப்படி பேசவே இல்லை அப்படிங்கறத நியாயப்படுத்துற விதமா அங்க இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களா இருக்கட்டும், அவங்க திமுக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, நீங்க சோசியல் மீடியாலேயோ அவர் பேசிய பேச்சுக்களையோ நாம் பார்க்கிறோம். அது இல்லை என்று நாம் மறுதளிக்க முடியாது. கவனமாக பேச வேண்டும். யாராக இருந்தாலும் கவனமாக பேச வேண்டும். பெண்களை மீண்டும் நம்ம கண்ணியமாக அவர்களை நம்ம எவ்வளவுக்கு ஒரு மதிப்போடு பேச வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்க வேண்டிய ஒழிய பழிவாங்கும் நடவடிக்கை அல்ல என்பதுதான் என்னுடைய. தமிழக அரசோட நடவடிக்கை